அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜிஎன்பி டெஸ்ட் பேஜில் மே 27 நடைபெற்ற அந்த டெஸ்ட்டில் தனி வட்டி கூட்டு வட்டி அந்த டாப்பிக்கிலேருந்து ஒரு 25 கேள்விகள் கேட்கப்பட்டுருந்துச்சு. அந்த 25 கொஸ்டினுடைய மேத்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். வருட கூட்டு வட்டி 20% இருக்கும்போது காலாண்டுக்கு எல்லாம் கவனிக்கணும். காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது. ஸோ கூட்டு வட்டி பொறுத்தவரை ஆண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை சொல்லி ஒரு 3 மெத்தட் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படிங்கிறது கொஸ்டின். இங்கிலீஷில் பாருங்கள். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹16,000 at 20% per annum for 9 months compounded quarterly. காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டியானது கணக்கிடப்படுகிறது. ஸோ அப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டால் நாம் முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா எண்ணையும் ஆரையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குவார்ட்டர்லியே மாற்றணும். எண் பாருங்கள். எண் எத்தனை மாதம்? 9 மாதங்கள். 9 மாதம் அப்படிங்கிறது எத்தனை குவார்ட்டர்லி, எத்தனை 3 மாதங்கள் அப்படின்னா 3 மாதங்கள். அப்போ எண் ஈக்குவல் டு 3. சரிங்களா? ஏன்னா ஒரு ஆண்டுக்கு 4 குவார்ட்டர்லி. அப்போ 9 மாதங்கள் அப்படிங்கிறது 3 குவார்ட்டர்லி. அப்போ எண் ஈக்குவல் டு 3. அது மாதிரி ஆறு பொறுத்தவரை 20% அப்படிங்கிறது பேர் ஆனம். ஒரு ஆண்டுக்கு தான் 20%. சரிங்களா? அப்போ கால் ஆண்டுக்கு அப்படின்னா 5%, அரையாண்டு அப்படின்னா 10%. உண்மை தானே? பாருங்கள். ஒரு ஆண்டு 20% பேர் ஆனம். ஒரு ஆண்டுக்கு 20%. அப்போ 6 மாதத்துக்கு 10%. அப்போ 3 மாதத்துக்கு 5%. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 5%. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. என் ஈக்குவல் டு 9 மாதங்கள். 9 மாதங்கள் அப்படிங்கிறது எத்தனை குவார்ட்டர்லி அப்படின்னா தெர் ஆர் 3 குவார்ட்டர்லி. அப்போ என் ஈக்குவல் டு 3. ஆரை பொறுத்தவரை கொஸ்டினில் 20% பேர் ஆனம் கொடுத்துருக்காங்க. அப்போ 20% பேர் ஆனம் அப்படி கொடுத்தா இது ஒரு ஆண்டுங்கிறது 12 மாதங்கள். அப்போ 12 மாதத்துக்கு 20% அப்படின்னா 6 மாதத்துக்கு 10%. 6ல் பாதி 3 மாதம், 10ல் பாதி 5%. அப்போ ஆர் ஈக்குவல் டு எத்தனை %? 5%. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எண்ணையும் ஆரையும் குவார்ட்டரில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள். இப்போ என்ன ஈக்குவல் டு 3 அப்போ 3க்கு ஒரு ஷார்ட்கட் உண்டு, பார்த்துருப்பீங்க. 3-3-1 அப்படி தானே? 2 ஆண்டுகள் அப்படின்னா 2-1, 3 ஆண்டுகள் அப்படின்னா 3-3-1 அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். நீங்கள் வீடியோ பதிவில் பார்த்துருப்பீங்க. இப்போ 3-3-1 போட்டாச்சா? ஓகே. இப்போ பாருங்கள். அசல் எவ்வளவு? 16,000. அப்போ இந்த 16,000க்கு எத்தனை %? 5%. 16,000க்கு 5%. 16,000த்தில் 10% 1,600. ஒரு சிறு கட் பண்ணிடுங்க. 10% அப்படின்னா ஒரு சிறுவை கட் பண்ணிடலாம். அப்போ 1,600. 1,600ல் 5% அப்படின்னா அதில் பாதி என்ன? 800. அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 800. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 16,000த்தில் 10% 1,600. 10ல் பாதி 5. அப்போ 1,600 பாதி 800. அடுத்து பாருங்கள். இந்த 800 இருக்கா? இந்த 800க்கு 10%. 800க்கு 10% 80. 80ல் பாதி அப்படின்னா 40. 80ல் பாதி அப்படின்னா 40. சொல்ல புரிஞ்சா? 800க்கு 10% 80. அப்போ 5% 40. இல்லை அப்படின்னா நீங்கள் போட்டுருங்க. இந்த இருக்குல்ல 800 இன்ட்டு 5/100 போட்டுக்கலாம். 2 0 என்னஞ்சா 40 மேபி. அது 40 இருக்கா? 40க்கு 5%. 40 இன்ட்டு 5/100 0 5 நாள் 20. அப்போ 20/10 எவ்வளவு? 2 போட்டுக்கலாம். அப்போ 40ல் 10%னா 4, 4ல் 5% அப்படின்னா 2. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணால் இது டைரெக்டாக பெருக்கணும்.
இதை பெருக்கி இந்த ஆன்சரை கூட்டணும். சொல்ல புரிஞ்சா? இதை டைரெக்டாக பெருக்கணும், பெருக்கி இந்த ஆன்சரை கூட்டணும். 3 × 24, 3 × 24, அப்போ 2400. இங்கே முன்னாங்க 12, 120, 1 2, அப்போ இந்த 3ஐயும் கூட்டிடலாமா? இந்த 3ஐயும் கூட்டிடலாமா? 2400, 2520, அப்போ 2522, 2522. இதான் என்ன பண்ணோம்? கூட்டு வட்டி. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. பட் நமக்கு என்ன கேட்குறாங்க? 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? 2522. அப்போ டி இஸ் ஆன்சர். டி இஸ் ஆன்சர். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி சம்முகள் கேட்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் இயர்லியா, குவார்ட்டர்லியா, இயர்லியா பாருங்கள். அப்போ என்ன பார்த்துட்டு ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்ணையும் ஆரையும் ஆஃப் இயர்லிக்கு மாற்றுங்க, குவார்ட்டர்லிக்கு மாற்றுங்க. இப்போ நமக்கு இது குவார்ட்டர்லி, இது குவார்ட்டர்லி இருக்கிறனால என்ன பண்ணுறோம்? n = 3 அப்படி மாற்றிருக்கிறோம், r = 5 மாற்றிருக்கிறோம். அப்போ கொடுக்கப்பட்ட அசலுக்கு 5%, 10,000க்கு 5% அப்படின்னா 800, 800க்கு 5% 40, 40க்கு 5% 2. இதை கண்டுபிடிச்சி இந்த 3 1 இருக்கா, இது கூட பெருக்கி போட்டு பெருக்கி வந்து ஆன்சரை கூட்டினா என்னது? கூட்டு வட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் ஓகே. செகண்ட் சம் பாருங்கள். Gayatri invested a sum of rupees 12,000. Gayatri invested a sum of rupees 12,000 at 5% per annum at compound interest. She received an amount rupees 13,230 after n years. எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறது தெரியல. ஒரு 12,000 ரூபாயை என்ன பண்ணுறாங்க? இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 12,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 5% வட்டி விதத்தில். பட் கையில் இப்போ கிடைக்கி 13,230 கிடைக்கி. பட் எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறது தெரியல. அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என், எண்ணினுடைய மதிப்பு என்ன அப்படி கேட்குறாங்க. எப்பொழுதுமே எண் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருங்க. அசல் இருக்கா, அசல் இருந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிங்க. அப்படி தனித்தனியாக கண்டுபிடிக்கும் போது வட்டியை மட்டும் கூட்டிக்கோங்க. கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? எண் கிடைச்சிரும். இங்கே பாருங்கள், இப்போ அசல் 12,000, இது ஃபஸ்ட் இயர். 12,000க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 5%. அப்போ 5/100, 5/100. 2 0 கேன்சலா? அப்போ 12×5 60, 12×5 60. அப்போ எவ்வளவு? 600. எவ்வளவு? 600. இது ஃபஸ்ட் இயர். இப்போ செகண்ட் இயர் அப்படின்னா இது அசலா, இது வட்டியா? அப்போ இந்த வட்டி இங்கே கூட்டணுமா? ஏற்கனவே 12,000, இப்போ 600 வட்டி. அப்போ எவ்வளவு? 12,600. இதுக்கு என்னது? 5% வட்டி. 2 0 கேன்சலா? அப்போ பாருங்கள், 6×5 30க்கு 0 3, 6×5 30க்கு 0 3, 2×5 10, 10 3 13க்கு 3 பேலன்ஸ் 1, 4×5 5 1 6, 5 1 6. அப்போ 630. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டலாமா? 600 630 கூட்டினா என்ன? 1230. 1230 என்னது? கூட்டு வட்டி. என்னது? சிஐ, கூட்டு வட்டி. இது பாருங்கள், இது ஃபஸ்ட் இயர், இது செகண்ட் இயர். வட்டி என்ன? 1230. அசல் என்ன? 12,000. அப்போ இந்த 12,000 இந்த இருக்கா, இது 12,000. இந்த 12,000 கூட வட்டி எவ்வளவு? 1230. இதை கூட்டலாமா? இது கூட்டம் எவ்வளோ வரும்? 0 3 2 3 1, 13,230. இந்த இருக்கா, 13,230 இந்த இருக்கா. அப்போ இந்த 12,000 அசல் தொகை 13,230 மாறணும் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் தேவைப்படுது? 2 ஆண்டுகள் தேவைப்படுது. அப்போ 2 ஆண்டுகள். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். அப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசலுக்கு 5% கண்டுபிடிச்சி அந்த வட்டியை போட்டுக்கோங்க. அடுத்த செகண்ட் இயர் வரும்போது அந்த வட்டியை கூட்டுக்கணும். ஏன்னா இது கூட்டு வட்டி, சரிங்களா? தனி வட்டி அப்படின்னா கூட்ட வேண்டாம். இது கூட்டு வட்டி இருக்கிறனால ஒவ்வொரு ஆண்டினுடைய வட்டியானது அடுத்த ஆண்டினுடைய அசலுடன் கூட்டப்படுகிறது. அப்போ 12,600, அதுக்கு 5% வட்டி. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா கூட்டு வட்டி கிடைக்கும் 1230.
அசல் 12,000மா? அப்போ இந்த ரெண்டு ஆட் பண்ண என்ன ஏ கிடச்சிரும். இது பி, இது சிஐ, இது ஏ. 13,230. அப்போ 12,000 அப்படிங்கிறது 13,230 மாறணும் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 2 ஆண்டுகள் ஆகும். ஓகே, மூணாவது கொஸ்டின். The value of machine depreciates அப்படின்னு அர்த்தம் தேய்மானம் அர்த்தம். தேய்மானம் அப்படின்னா ஒரு இயந்திரம், ஒரு வெஹிக்கிள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுகள் கூட கூட அதோடைய மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மதிப்பு குறையுதா, அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேய்மானம் அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து, அதே 5 வருஷம் கழிச்சு அந்த காரை பார்த்தீங்கன்னா அது 10 லட்சம் அப்படிங்கிறது 6 லட்சம் 5 லட்சம் குறைஞ்சிரும். அந்த 10க்கும் 6க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, 4 lakh. இதுதான் என்ன அப்படின்னா டிப்ரிசியேஷன் அப்படி சொல்லுவாங்க, தேய்மானம். ஓகே, அப்போ தி வேல்யூ ஆஃப் மிஷின் டிப்ரிசியேட்ஸ் பை 20% ஈச் இயர். ஒவ்வொரு ஆண்டும் 25% அது தேய்மானம் அடைகிறது. A man buys rupees 16,800 for the machine. Find the value after the year. ஓகே, என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு மிஷின் வேல்யூ பார்த்தீங்கன்னா 16,800. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்டுக்கு 25% தேய்மானம் குறையுது. அப்படி குறையும் போது 2 ஆண்டுகளுக்கு பின் அதன் மதிப்பு டேஷ் ஆகும் அப்படி கேட்குறாங்க. 2 வருஷம் கழிச்சு. இப்போ பாருங்கள் வேல்யூ என்ன? 16,800. இது ஃபஸ்ட் இயர். இது என்னது? ஃபஸ்ட் இயர் 16,800. எத்தனை பர்சன்டேஜ் டிப்ரிசியேஷன்? 25%. அப்போ அடிக்கலாமா? 2 0க்கு 2 0. அப்போ இது பெருக்கணும். 168 25 பெருக்கலாமா? 8 5 40 0 மீ 4 6 5 30 34 மீ 3 1 5 5 5 3 8. அடுத்து 2 8 16 1 12 13 மீ 1 1 2 2 1 3 கூட்டலாமா? 0 0 2 4 எவ்வளவு? 4,200. 4,200 அப்படி என்ன அப்படின்னா டிப்ரிசியேஷன் தேய்மானம். அப்போ இதை கழிக்கணும். கழிக்கலாமா? 800ல் 200 போனால் 600, 16ல் 4 போனால் 12. அப்போ எவ்வளோ சார் அப்படின்னா 12,600. எப்போ? செகண்ட் இயரில் 12,600. இப்போ இதுக்கு 25%. அப்போ 2 0 அப்போ 126 25 பெருக்கலாமா? 126 25 பெருக்கலாமா? 6 5 30 0 மீ 3 6 5 30 0 3 2 5 10 13 1 6 12 1 4 5 1 2 2 0 5 1 3 3,150. ஓகே, இப்போ இதை கழிக்கலாமா? அப்போ 12,600 இருந்து இப்போ செகண்ட் இயர் எவ்வளோ தேய்மானம்? 3,150 கழிக்கலாமா? 0 10 5 போனால் 5 5 1 போனால் 4 2 12 12ல் 3 போனால் 9. ஸோ 9,450. 9,450 ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். சொல்ல புரிஞ்சா? ஒரு வெஹிக்கிள் ஒவ்வொரு ஆண்டும் 25% தேய்மானம் அடைகிறது. தேய்மானம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கழிக்கணும். வட்டி அப்படின்னா கூட்டுவீங்க, தேய்மானம் அப்படின்னா கழிக்கணும். கழிச்சு அதுக்கு 25%. அது தேய்மானம் என்ன? 3,150. அதை கழிக்கணும். அதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னது? 2 ஆண்டு முடிவில் 16,500 அப்படி இருந்த வெஹிக்கிள் இப்போது என்ன வேல்யூ இருக்குது? 9,450 குறைஞ்சிருக்கு. அப்போ இதுதான் என்னது? ஆன்சர். அடுத்து 4th ஒன். 1 2 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் 15,000க்கு 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டியை காணுங்க அப்படி கேட்குறாங்க. அப்போ ஒன்றுமே இல்லை. இந்த 15,000 இருக்கா, இந்த 15,000க்கு ஃபஸ்ட்டு 15%, ரெண்டாவது 20%, மூணாவது 25% தனித்தனியாக கண்டுபிடிச்சி வட்டியை கூட்டி போட்டால் ஆன்சர் பண்ணலாமா? பாருங்கள், 15,000க்கு ஃபஸ்ட்டு என்ன? 15%.
2 0 ஸோ 5 ஸ்கொயர் தானே 225 எக்ஸ்ட்ரா ஒரு 0. ஓகே, இது ஃபஸ்ட் இயர். அடுத்து செகண்ட் இயர் பாருங்கள். இங்கே 15,000மா, இங்கே 22,250மா கூட்டலாமா? அப்போ 17,250 இன்ட்டு எவ்வளவு? 20%. 20%. அப்போ 0 0 0 0. அப்போ ரெண்டாவது வைப்பாடு 1700. 1700னா 3400. அப்போ 3450. 3450 பாருங்கள். 17 17னா 34, 25 50. அப்போ 34 50. ஓகே, இப்போ தேர்ட் இயர் பாருங்கள். அப்போ 17,250. 250 300 300 400 700. இங்கே 17 3 20. அப்போ எவ்வளவு? 20,700 இன்ட்டு 25%. 25%. 2 0 கேன்சல். சரியா? 2 0 கேன்சலா? இப்போ 207 25 பெருக்கி போடணும். 207 25 பெருக்கலாமா? 7 5 35. 7 5 35. 2 10. 7 14. 2 4. ஸோ 5 3 4 7 1 5. அப்போ 5175. 5175. இப்போ இந்த 3 கூட்டிடலாமா? இந்த 3 கூட்டிடலாமா? கூட்டுங்க. 5 5 10 17க்கு 7 மீது 1 2 6 6 2 8 5 8 8 2 10. இப்போ எவ்வளோ? 10,875. ஆப்ஷன் ஏஎஸ்சி ஆன்சர். இதானது கூட்டு வட்டி. பாருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 15,000க்கு ஃபஸ்ட் இயரில் 15% அந்த கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சி அதை கூட்டியிருக்கோம். அடுத்த செகண்ட் இயரில் 20% அது வட்டி கண்டுபிடிச்சி அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். தேர்ட் இயரில் 25% அதை கண்டுபிடிச்சி போட்டிருக்கிறோம். இப்போ 3 ஆண்டுகளுடைய கூட்டு வட்டி காணுங்க அப்படி கேட்டனால 3 வட்டியும் கூட்டி போட்டால் ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு? 10,875. ஓகே, அடுத்து பாருங்கள். ஃபிஃப்த் ஒன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரிங்களா? ஃபிஃப்த் ஒன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. பார்த்தனால இதை விட்டுடலாம். அடுத்து சிக்ஸ்த் ஒன். சிக்ஸ்த்து பாருங்கள். அரையாண்டுக்கு ஒரு முறை. நல்லா கவனிக்கணும். ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1.5 years. 1.5 years on rupees 5,000 at 4% per annum compounded half yearly. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே காலாண்டுக்கு ஒரு முறை பார்த்தோமா, இது அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்போ என்ன பண்ணணும்? என்னையும் ஆரையும் ஆஃப் இயர்லிக்கு மாற்றணும். என் பாருங்கள், என்ன 1.5 வருஷம். அப்போ 1.5 வருஷம் அப்படிங்கிறது எத்தனை ஆஃப் இயர்லி? 3 ஆஃப் இயர்லி. 1.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது எத்தனை ஆஃப் இயர்லி? 3 ஆஃப் இயர்லி. அடுத்த ஆர் பாருங்கள். ஆர் வந்து ஆர் ஈக்குவல் டு 4% பெர் ஆனம். ஒரு ஆண்டுக்கு 4%. அப்போ அரையாண்டுக்கு 2%. அரையாண்டுக்கு 2%. இங்கே பாருங்கள். அப்போ என்ன ஈக்குவல் டு 3யா? என்ன ஈக்குவல் டு 3னா என்ன ஷார்ட்கட்டு? 331. 331 இதுதான் ஷார்ட்கட். ஓகே, அசல் அளவு 5,000. அப்போ இந்த 5,000க்கு ஃபஸ்ட்டு 2%. இதுதான் 2. 5,000க்கு 2%. 5,000க்கு 10% 500. அப்போ 1% 50. அப்போ 2% 100. 2% 100. ஓகே, நான் சொல்ல புரிஞ்சா? 5,000க்கு 10%னா 500. 1%னா 50. ஒரு 0 கட் பண்ணிடுங்க. அப்போ 1% 50. அப்போ 2% 100. ஓகே, இப்போ இந்த 100க்கு 10%னா 10. சரியா? 100க்கு 10%னா 10. அப்போ 2%னா 2. அது பாருங்கள். இந்த 2 இருக்கா? இந்த 2க்கு 2%. 2க்கு 2%. 2க்கு 2%. அப்போ 2 4
4/100. அப்போ என்ன வரும்? 0.04. 0.04. கீழே 2 0 இருக்கா? அப்போ 2 0 தள்ளி புள்ளி வச்சுருக்கோம். 0.04. ஓகே, இப்போ பெருக்கலாமா? 300 23 6 இங்கே என்ன வரும்? 0.04. இப்போ இந்த 3 கூட்டிடலாமா? அப்போ வரும் 306.04. 306.04 ஆப்ஷன் ஏசி ஆன்சர். ஆப்ஷன் ஏசி ஆன்சர். ரொம்ப எளிமையான சம்மு. இதில் எதுக்கு மார்க் அப்படின்னா பர்சன்டேஜ், இந்த சதவீதத்தை எப்படி கணக்கிடுறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எஸ்ஆர் ஷார்ட்கட்டு 5000, 10%னா 500, 1%னா 50, 1% 50னா 2% 100. இது ஃபஸ்ட் இயர். இந்த 100க்கு 2%, 100க்கு 2%, 2க்கு 2% 0.04. இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள், ஈஸி. அப்போ கண்டுபிடிச்சி இதை கொண்டு பெருக்குறீங்க, இது கொண்டு பெருக்குறீங்க, பெருக்கி வந்ததை கூட்டுருவோம். கூட்டினா ஃபைனல் ஆன்சர் என்ன? 306.4. அப்போ 306.04 ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். ஓகே, 7th ஒன் பாருங்கள். The compound interest on rupees 3,200 at 2.5% per annum for 2 years compounded annually அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ காம்பவுண்டோட ஆனுவலி எத்தனை இயர்ஸ்? 2 years. அப்போ 2 years என்ன ஷார்ட்கட்டு? 2-1. என்ன ஷார்ட்கட்டு? 2-1. ஓகே, இப்போ பாருங்கள் எவ்வளவு அசல்? 3200. அப்போ 3200க்கு எத்தனை பர்சன்டேஜ்? 2.5%. அப்போ 3200க்கு 10% அப்படின்னா 320, 5% அப்படின்னா இதில் பாதி 160. அப்போ 2.5% அப்படின்னா இதில் பாதி 80. சரியா? இது 10%, இது 5%, இது 2.5%. ஓகே, அப்போ எவ்வளவு? 80. அந்த 80 போடுவோம். அடுத்து 80ல் 10% அப்படின்னா 8, 5% அப்படின்னா 4, 2.5% அப்படின்னா 2, 2.5% அப்படின்னா அது 2. அந்த 2 போட்டலாமா? இப்போ என்ன பண்ணலாம்? இது பெருக்கலாமா? 160. இங்கே 2 கூட்டினா 162. 162. ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். பி இஸ் ஆன்சர். நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 ஆண்டுகள் கொடுத்தனால 2-1. 3 ஆண்டு இருந்துச்சுன்னா 3-3-1. ஓகே, ஃபஸ்ட்டு அசலுக்கு 2.5% 80. இந்த 80க்கு 2.5% 2. அப்போ இதை பெருக்கிறீங்க. 2 × 80 160. 2 2, 160 + 2 162 என்னது? கூட்டு வட்டி. பி இஸ் ஆன்சர். அடுத்த 8வது கொஸ்டின் பாருங்கள். 8th one. Simple interest obtained for the sum of rupees 3,000 at 8% rate is equal to the simple interest obtained for the sum of rupees 4,000 at 12% rate in 4 years. Find the corresponding number of years in first sum. Find the corresponding numbers of the years in first sum. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு அசல். ஒரு அசல் 3000 ரூபா, 8%. இதுக்கு வழங்கப்படும் தனி வட்டியானது, இந்த தனி வட்டி எப்படி இருக்குது அப்படின்னா 4000 அசலுக்கு 12% வழங்கப்படும் 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகரானது அப்படி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் டேட்டாவை சால்வ் பண்ணணும். செகண்ட் டேட்டாவை சால்வ் பண்ணால் ஒரு தனி வட்டி கிடைக்கும். அந்த தனி வட்டி ஃபஸ்ட்டு உள்ள சம்முக்கு ஈக்குவலானது அப்படின்னா அதனுடைய காலம் என்ன அப்படி கேட்குறாங்க. அதனுடைய காலம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், செகண்ட் பாருங்கள். இப்போ இந்த டேட்டா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே அசல் இருக்கா? 6 இருக்கா? 6 இருக்குது, n இருக்கா? அப்போ P இருக்குது, 6 இருக்குது, n இருக்குது. அப்போ என்னது? SI கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ என்ன ஷார்ட்கட்டு? பாக்ஸ் டைப் மெத்தட். 100 n × r. n எவ்வளவு? 4. r எவ்வளவு? 12. n × r. என்னன்னா 4, rனா
12. 100 என்னது அசல், அசல் அளவு 4000. இங்கே என்னது தனி வெட்டி தெரியுமா தெரியாது, அப்போ எஸ்ஐ போடுவாங்க. இப்போ பாருங்கள் இந்த 2 0 கேன்சல். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் அடி கொடுக்க முடியும், இப்படி கிராஸாக அடி கொடுக்கக்கூடாது இந்த பாக்ஸ் ஸ்ட்ரைட் மெத்தடில். அப்போ இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட் எல்லாம் முடிஞ்சு போச்சா. இப்போ என்ன பண்ணலாம், டைரெக்டாக பெருக்கிடலாம். அப்போ 4 × 12 4 × 12 48, 4 × 12 48. அப்போ 48 40ஆல் பிரிக்கலாமா பாருங்கள். அப்போ 48 4 என்னங்க 32 2 3 4 16 16 3 19. அப்போ எவ்வளவு 1920. இது என்னது எஸ்ஐ, 1920 என்னது எஸ்ஐ. ஓகே, இப்போ இந்த எஸ்ஐ எதுக்கு நிகர் அப்படின்னா 3000 அசலுக்கு 8% நிகர். அப்போ நிகராக இருந்தால் அதுக்கு உண்டான காலம் என்ன அப்படி கேட்குறாங்க, அதுக்கு உண்டான காலம் என்ன அப்படி கேட்குறாங்க பாருங்கள். அப்போ 100 எண் தெரியாது, 6 எத்தனை பர்சன்டேஜ், 6 பாருங்கள், 6 இருக்குது 8%. 8% அசல் என்ன 3000. தனி வெட்டி இப்போ கண்டுபிடிச்சோமா எவ்வளவு 1920. நல்லா கவனிச்சுக்கோங்க. செகண்ட் செம்மில் ஒரு தனி வெட்டி கண்டுபிடிச்சோம், அந்த தனி வெட்டியை ஃபஸ்ட் செம்மில் வச்சு கொடுத்தோம். அப்படி ஃபஸ்ட்டு செம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்னது என்னுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் ஆயிரும். இப்போ அடி கொடுக்கலாமா, 2 0க்கு 2 0, இங்கே 1 0க்கு 1 0, 1 3 3, 6 3 18, 4 3 12, 1 8 8 8 64. அப்போ n ஈக்குவல் டு எத்தனை ஆண்டுகள் 8 ஆண்டுகள். n ஈக்குவல் டு 8 ஆண்டுகள். B is a answer. B is a answer. அடுத்து பாருங்கள் 9th one, ஒரு எளிமையான கொஸ்டின். rupees 900 increases by 1200 in 3 years. ஒரு 900 ரூபா ஆனது 1200 ரூபாயாக 3 ஆண்டுகளில் மாறுகிறது. if the rate of interest increases by 3%, find the amount. அப்போ ஒரு 900 ரூபா அப்படிங்கிறது 1200 ரூபாயாக மாறுகிறது. இப்போ வட்டி வீதம் அதிகரித்தால் அதனுடைய மொத்த தொகை எவ்வளோ அதிகரிக்கும் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா PNR/100 அப்படி போட்டுருங்க. PNR/100 போட்டுருங்க. இது தனிவட்டி சாப்டர்ஸ். பியை பொறுத்தவரை 900, என்னை பொறுத்தவரை 3 ஆண்டுகள். என்னென்னது 3 ஆண்டுகள், என்ன 3 ஆண்டுகளா. அடுத்த 6 பொறுத்தவரை கொஸ்டினில் ஆர் என்ன இருக்கோ அந்த 6 அப்படியே போட்டுருங்க. கொஸ்டினில் 6 என்ன இருக்குது 3% உயர்த்தினால் இருக்கா, அந்த 3 அப்படியே போட்டுருங்க by 100. என்ன பண்ணலாம் 2 0 கேன்சல். அப்போ 3 9 9 81. இந்த 81 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஏ இருக்குல்ல, இந்த ஏ கூட இந்த 81 கூட்டிக்கோங்க. அப்போ 1200 81. அப்போ என்ன 1281. 1281 ஆப்ஷன் சி இஸ் ஏ ஆன்சர். சொல்ல புரிஞ்சா. அப்போ இந்த மாதிரி 3% உயர்த்தினால் 3% குறைந்தால், உயர்த்தினால் அப்படின்னா ஏ கூட கூட்டிக்கோங்க, குறைந்தால் அப்படின்னா ஏ கூட கழிச்சுக்கோங்க, அவ்வளோதான். PNR/100. நீங்கள் சிம்பிள் அண்ட் டிஸ்டர்ப் நினச்சிடக்கூடாது. இந்த PNR அப்படிங்கிறது ஷார்ட்கட்டு. 6 அப்படின்னா கொஸ்டினில் என்ன 6 இருக்கோ அந்த 6 அப்படி டைரெக்டாக எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% வட்டி விதத்தில் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. A certain sum of money amounts to rupees 70,000 in 3 years at 12%. Find the principal அப்படி கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இந்த எண்ணையும் இந்த 12ஐயும் பெருக்குங்க. n × 6, இந்த n 6, இந்த 2ஐயும் பெருக்குங்க. 3 × 12 எவ்வளவு 36. இந்த 36 கூட
இந்த 36 கூட ஒரு 100 கூட்டிக்கோங்க. அப்போ என்னது 136. இந்த 136 தான் எவ்வளவு 17,000. இந்த 136 தான் 17,000. அப்படி என்றால் அசல் எப்பொழுதுமே எத்தனை பர்சன்டேஜ் 100%. அப்படின்னா இன்ட்டு 100 எவ்வளவு இந்த இருக்க ஒரு 36 125 36 17,000. நீங்கள் பிரிக்க பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் வரும். 125 36 136 17,000. அப்போ பாருங்கள், அப்போ 125 இன்ட்டு 100 12,500. 12,500 சொல்ல புரிஞ்சா? எண்ணையும் ஆறையும் பெருக்குனா 36, அது கூட 100 கூட்டுறீங்க 136. 136 தான் 17,000. இதுனது ஏங்கிறது என்ன எடுத்துனா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அசல் இருக்குது, வட்டி இருக்குது. அப்போ 136ங்கிறது 17,000 அப்படின்னா 100% எவ்வளவு 12,500. அது 17 பாருங்கள். 17 ஒரு எளிமையான சம்மு. ஒருவர் வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் ரூபாய் 6,000 கடனாக பெற்றார் எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் அந்த கடன் தீரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கடன் தீரும் இந்த மாதிரி கேட்டால் ஃபஸ்ட்டு எஸ்ஐ கண்டுபிடிங்க. எஸ்ஐ கண்டுபிடிச்சி அந்த எஸ்ஐயை பி கூட கூட்டினா ஆன்சர் பாருங்கள். அப்போ என்ன வரும்? பாக்ஸ் டைப் மெத்தட் 100 இன்ட்டு என் என்ன 7, ஆர் என்ன 12. இந்த 100 கீழே அசல் என்ன 6,000. என்ன வேணும்? தனி வட்டி தெரியுமா? தெரியாது. அப்போ எக்ஸு. அப்போ பாருங்கள் 2 0 கேன்சல். இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் அடி கொடுக்க முடியும், இப்படி குறுக்கு அடி கொடுக்க கூடாது. அப்போ இந்த 2 பெருக்கலாமா? 7 இன்ட்டு 12 12 84. அப்போ 84ஐயும் 60ஐயும் பெருக்கிருங்க. அப்போ 84 இன்ட்டு 6 6 4 24 4 மீது 2 என்ஆர் 48 2 50. ஒரு 0 விட்டோமா? அப்போ எவ்வளவு 5,040. அவன் என்ன கேட்குறான்? எவ்வளவு செலுத்தினால் கடன் தீரும்? அப்போ ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. பி என்ன 6,000, அசல் 6,000, வட்டி என்ன 5,040. இந்த 2 கூட்டினா 6 5 11 11,040. அப்போ 11,040 ரூபா நீங்கள் செலுத்தினா அந்த கடன் என்னது தீர்ந்துடும். அப்போ ஆன்சர் என்ன 11 0 40. டி இஸ் எ ஆன்சர். பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 ஆண்டுகளில் 5% வட்டி வீதமும் அடுத்த 4 ஆண்டுகளில் 4% வட்டி வீதமும் அடுத்த 3 ஆண்டுகளில் 12% வட்டி வீதத்துடனும் ரூபாய் 248 வட்டியாக கிடைக்கிறது எனில் அதனுடைய அசல் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் ஃபஸ்ட்டு இந்த ஆண்டையும் வட்டியும் பெருக்கிடுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 ஆண்டு வட்டி 5 எவ்வளவு 2 10. அடுத்து 4 ஆண்டு வட்டி 4% 4 16. அடுத்து 3 ஆண்டு வட்டி 12% 12 36. அப்போ இதெல்லாம் கூட்டிடலாமா? 6 12 2 பேலன்ஸ் 1 4 5 6 எவ்வளவு 62. சரிங்களா? இந்த 62 தான் எவ்வளோ அப்படின்னா 248. 62 தான் 248 அப்படின்னா 100% எவ்வளவு? ஏன் 100 போடுறோம்? என்ன கேட்டிருக்காங்க? அசல் கேட்டிருக்காங்க. அசல் கேட்டனால என்ன போடுறோம்? 100 போடுறோம். அப்போ 64 124 248. அப்போ ஒரு 62 4 62 248. 4 × 100 எவ்வளவு 400. அப்போ அசல் எவ்வளோ அப்படின்னா 400. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். 13 பாருங்கள்,
A sum of rupees 46,000 was lent out at simple interest, and at the end of 1 year and 9 months, the total amount was rupees 52,440. Find the rate of interest per year. அப்படி கேட்குறாங்க. ஓகே, 46,000 பிரின்சிபல் அமௌண்ட்டு. அடுத்து 1 year and 9 months. 1 year and 9 months. அப்போ 1 year 9 months, 9 months-ஆ இயரை மாற்றணும் by 12. அப்போ என்ன வரும்? 3 9, 4 12, 1 3/4. இந்த கலப்பு பின்னமாக இருக்கா, இதை என்ன பண்ணலாம்? தகவல் பின்னமாக மாற்றிடலாம். ஒரு நாள் 4, 4 + 3 7/4. இது என்னது? என்னுடைய வேல்யூ. ஓகே, இது என்னது? இது ஏ. டோட்டல் அமௌண்ட் அப்படின்னா ஏன்னு அர்த்தம். ஓகே, அப்போ பாருங்க, நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பி கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஏலிருந்து பிஏ கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? எஸ்ஐ கிடைக்கும். ஏ எவ்வளவு? 52,440. இது ஏ. பி எவ்வளவு? 46,000. இப்போ ஏலேருந்து பிஏ கழிச்சா மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிங்கன்னா கிடைக்கக்கூடிய மிச்சம் என்ன அப்படின்னா வட்டின்னு அர்த்தம். 52 46 கழிச்சா 6, அப்போ 6,440. இது என்னது? எஸ்ஐ. இது என்னது? எஸ்ஐ. அப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு பி தெரியும், எஸ்ஐ தெரியும், என் தெரியும். அப்போ என்ன கேட்குறாங்க? ஆர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கேட்குறாங்க. அப்போ பாக்ஸ் டைப் மெத்தட் இருக்கலாம், அந்த மெத்தட்லேயே போட்டுடலாம். போடலாமா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? 100. என்ன இதுதான் என்ன? எவ்வளவு? 7/4 இன்ட்டு ஆர் தெரியுமா? தெரியாது. அப்போ ஆர் அப்படி போட்டுக்கலாம். 100க்கு என்ன போடுவீங்க? அசல் எவ்வளவு? 46,000. 46,000மா? இந்த பக்கம் என்னது? தனி வட்டி எவ்வளவு? 6,440. இப்போ இது அடி கொடுத்த ஆன்சர். பாருங்கள், 2 0க்கு 2 0, 1 0க்கு 1 0. அடுத்து 1 46 14 644. நீங்கள் பெருக்கி பாருங்கள். நான் டைரெக்டாக போடுறேன், நீங்கள் பெருக்கி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டே வகுத்துலாமா? ஏன்னா எப்பொழுதுமே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் அடி கொடுக்க முடியும். குறுக்க பெருக்கல் கூடாது. குறுக்க பெருக்க மட்டும் தான் செய்யணும், வகுக்க கூடாது. இந்த பாக்ஸ் டைப் மெத்தடில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். இப்படி கிராஸில் கேன்சல் பண்ணக்கூடாது. கிராஸில் ஒன்று என்னது? பெருக்க தான் செய்யணும். இப்போ இது வகுத்தல் தானே. அப்போ 14 வகுத்தல் 7/4. வகுத்தல் அப்படின்னா பெருக்கலாம் மாறுமா? அப்போ 4/7 தலைகீழா? அப்போ 1 7 7 14 2 8. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 8%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது 8%. ஆப்ஷன் சி. அப்போ இந்த கணக்கில் எதுக்கு மார்க் அப்படின்னா, இந்த என்னுடைய வேல்யூவை ஃபைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஒன்று. ரெண்டாவது எஸ்ஐயை கண்டுபிடிக்கிறது. ஏ கொடுத்து பி கொடுத்தா ஏலேருந்து பிஏ கழிச்சா எஸ்ஐ. அப்போ எஸ்ஐ கழிச்சிட்டா அடுத்து என் கண்டுபிடிச்சாச்சா? அப்போ இதெல்லாம் கொடுத்து ஜஸ்ட் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும், ஆருடைய வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். A sum of rupees 48,000 was lent out at simple interest, and at the end of 2 years and 3 months, 2 years and 3 months, the total amount was rupees 55,560. Find the rate of interest per year. போன சம் வருது. போன கணக்கு என்ன பார்த்தோமோ அதே கணக்கு டிட்டோ. ஓகே, பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. என் பாருங்கள், 2 years and 3 months. அப்போ 3 5 12. அப்போ 1 3 3 4 3 12 2 4 8 8 1 9/4 9/4. ஓகே, அடுத்து 6 தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, அப்போ பாருங்கள், எஸ்ஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. எஸ்ஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஏ எவ்வளவு? ஏது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல, எவ்வளவு? 55,560.
55 560. இது ஏ. பி எவ்வளவு? 48,000. இப்போ கழிச்சிடலாமா? கழிச்சா என்ன வரும்? 48 55 அப்போ 7. அப்போ 7560. இது என்னது? எஸ்ஐ. அப்போ எஸ்ஐ தெரியும், பி தெரியும், என் தெரியும். அப்போ ஆருடைய வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? போன கணக்கு மாதிரியே செய்யலாமா? பாருங்கள். அப்போ 100. இந்த பக்கம் எண் எவ்வளவு? 9/4 இன்ட்டு ஆர். ஆர் தெரியாது, அந்த ஆரை 6 மாதிரி வச்சுக்கலாம். 100 கிலோ அசல் எவ்வளவு? 48,000. இந்த பக்கம் தனி வெட்டி எவ்வளவு? 7,560. 7,560. இப்போ அடி கொடுத்தா ஆன்சர். எப்பொழுதுமே 2 0 கட் பண்ணிடுங்க. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. இப்போ என்ன பண்ணலாம்? ஜஸ்ட்டு எதுவுமே கேன்சல் ஆகாது, சரியா? அப்போ என்ன பண்ணலாம்? இதை குறுக்க பெருக்கிடலாம். இதை குறுக்க பெருக்கி இதை கொண்டு இதை வகுத்துடலாம். இது குறுக்க பெருக்கலாமா? அப்போ 48 இன்ட்டு 9/4. 1 நாள் 4, 12 நாளா 48. 12 9 எத்தனை அப்படின்னா 19 90 108. சரியா? அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா இது பிறகுனா 108. சரிங்களா? இப்போ இந்த 108 786 ஊற்றுறோமா? அப்போ 756/108. இப்போ நீங்கள் 7 12 108 108. ஓகே, இங்கே பாருங்கள். அப்போ இது 7 கொடுத்துலாமா? 1 7 எண்ணில் 56 பாருங்கள். அப்போ 1 7 108 1 108 7 போட்டால் 1 7 எண்ணில் 56. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 7%. 7%. அடுத்து 15 பாருங்கள். ₹1,200 becomes 1,600 in 4 years. The rate of interest decreased 5%. Then the amount will be what? அப்படி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நோ ப்ராப்ளம். PNR/100. PNR/100. சரிங்களா? இது ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை இந்த கொஸ்டினில் ஏன் இருக்கா, இந்த ஏ கூட கழிச்சு போடும். பாருங்கள். பி எவ்வளவு? 1200. என்ன எவ்வளவு? 4 ஆண்டுகள். ஆர் எவ்வளவு? 5%. இந்த கொடுத்துல 5 அப்படி எடுத்துக்கலாம். /100. இப்போ அடி விடுங்க. 2 0 கேன்சலாம். அப்போ 4 5 20. இங்கே 12 12 24. அப்போ எவ்வளவு? 240. இந்த வந்த 240 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏன் எவ்வளவு? 1600. இந்த 1600 கூட கண்டுபிடிச்ச 240 கழிச்சிருங்க. கழிக்கலாமா? 0 10 நாள் போனால் 6 5ல் 2 போனால் 3 1 எவ்வளவு? 1360. 1360. ஆப்ஷன் ஏ இஸ் எ ஆன்சர். சொல்ல புரிஞ்சா? இந்த இடத்துல குறைந்தால் அப்படி வந்தனால நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை ஏலேருந்து கழிச்சிருக்கோம். சப்போஸு அதிகரித்தால் கொடுத்தா இந்த இடத்துல நீங்கள் கழிச்சிங்களா, அது பதிலாக பண்ணணும் கூட்டணும். சரிங்களா? கழிச்ச பதிலாக கூட்டணும். எப்போ கழிக்கணும்? குறைந்தால் வந்தால் கழிக்கணும். எப்போ கூட்டணும்? அதிகரித்தால் வந்தால் கூட்டணும். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுனால இந்த சம்மை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அது 17 பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசல் தொகையில் 9ல் 1 பங்காக மாற 2 ஆண்டுகள் ஆகிறது. 2 ஆண்டுகள் ஆகிறது. அப்போ 9 என்ன அப்படின்னா அசல் அர்த்தம். இந்த 1 என்ன அப்படின்னா தனி வட்டின்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசல் தொகையில் 9ல் 1 பங்காக 9 ரூபா அப்படின்னா அதில் 1 ரூபா என்ன அப்படின்னா தனி வட்டி. 9 ரூபா அப்படின்னா அதில் 1 ரூபா என்னது தனி வட்டி. அப்போ 9ங்கிறது அசல், 1 ரூபாங்கிறது தனி வட்டி. பங்காக மாற எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள் ஆகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ நம்முடைய பாக்ஸ் டைப் மெத்தட் 100 எண் எவ்வளவு? 2 ஆண்டுகள். ஆர் தெரியுமா? தெரியாது.
அசல் எவ்வளவு 9 இந்த இருக்கா, இந்த 9 தான் அசல். தனி வட்டி என்ன, தனி வட்டி ₹1 1. ஓகே, இப்போ அடி கொடுத்த ஆன்சர் பாருங்கள். இப்போ எங்கேயாச்சும் கேன்சல் ஆகுமா, இந்த இருக்கா 1 2 2 5 2 10 50, இங்கே 9ண்ணே, அப்போ 50/9 50/9 5 45 5/9 என்னது பர்சன்டேஜ். அப்போ 5/9%. ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர், பி இஸ் ஆன்சர். பட் இதில் எதுக்கு மார்க் அப்படின்னா, இந்த 9ல் 1 பங்காக இருக்கா, 9ல் 1 பங்கு அப்படின்னா 9ங்கிறது அசல், 1ங்கிறது தனி வட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, பாருங்கள் சேம் கான்செப்ட். இப்போ தானே பார்த்தோம் 3% உயர்த்தப்பட்டால், குறைந்தால் பார்த்தோமா, இங்கே என்னது 3% உயர்த்தப்பட்டால் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ சேம் கான்செப்ட் PNR/100, PNR/100. பி எவ்வளவு 800, எண் எவ்வளவு 3 வருஷம், ஆர் என்ன 3, பை என்னது 100 0வா. அப்போ 3 9 9 8 72. இங்கே என்ன சொல்லுவாங்க, உயர்த்தப்பட்டால் கொடுத்துருக்கு. அப்போ ஏ எவ்வளவு 920. அப்போ 920ல் இப்போ கண்டுபிடிச்சிங்களா எவ்வளவு 72, அதை கூட்டிக்கோங்க, கூட்டுங்க. அப்போ ஆன்சர் என்ன 992. அப்போ இந்த மாதிரி உள்ள மொத்த தொகையில் அவர் வட்டியை 3% உயர்த்தப்பட்டால் இந்த 920 என்பது எப்படி மாறும் 992ஆக மாறும் அப்படிங்கிறது ஆன்சர். 992. பாருங்கள், இது ஒரு கொஞ்சம் நல்லா யோசிக்கக்கூடிய ஒரு கேள்வி. 5% தனி வட்டியில் 4 ஆண்டுகளுக்கு வாங்கிய ரூபாய் 6450 தொகையை ஆண்டு தவணையில் திரும்ப செலுத்தினால் ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய தொகை இவ்வளவு அப்படி கேட்குறாங்க. ஆண்டுதோறும் அப்படிங்க கிடையாது, முதலாண்டு. சரிங்களா, ஆண்டுதோறும் இல்லை, இந்த இடத்துல முதல் ஆண்டு செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு அப்படி இருந்தால் இது ஆன்சர் கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட் இயர் ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இயர் ஒரு 100 ரூபா, அந்த 100 ரூபாய்க்கு வட்டி எவ்வளவு 5%. 100 ரூபாய்க்கு 5% வட்டி எவ்வளவு 105. அடுத்த இயர் பாருங்கள், அடுத்த இயர் இந்த 5 நேரம் 10 மாறிடுமா, 5 + 5 10,000. அப்போ 100 ரூபாய்க்கு 10% 110. அடுத்த 100 ரூபாய்க்கு 5% 115. அப்போ இது நாளைக்கு கூட்டுருங்க, நாளைக்கு கூட்டலாமா, கூட்டினா என்ன வரும் 0 1 3 4 எவ்வளவு 430. இந்த 430 இருக்கா, இந்த 430 தான் எவ்வளவு அப்படின்னா 430 தான் எவ்வளோ அப்படின்னா 6450. அப்படி என்றால் 100 அப்படிங்கிறது எவ்வளவு, 100 ஆனது ஃபஸ்ட் இயர், 105ங்கிறது செகண்ட் இயர், 110ங்கிறது தேர்ட் இயர், 115ங்கிறது ஃபோர்த் இயர். ஃபஸ்ட் இயரில் 100%, செகண்ட் இயரில் வட்டி 5% கூடுது. அடுத்து தேர்ட் இயரில் 5 + 5 10, ஃபோர்த் இயரில் 10 + 5 15, மொத்தம் 430. 430ங்கிறது 6450 அப்படின்னா இன்ட்டு 100க்கு எவ்வளவு 100ன்னு போட்டால் ஃபஸ்ட் இயர், 105 போட்டால் செகண்ட் இயர். அப்போ அனுப்பிக்கலாமா 43 அப்படின்னா ஒரு 43 பேலன்ஸ் இது. அப்போ 5 15 15 இன்ட்டு 100 எவ்வளவு 1500. 20 கொஸ்டின் பாருங்கள். 2 வெவ்வேறு வங்கிகளில் ரூபாய் 2000க்கு 3 ஆண்டு தனி வட்டிகளுக்கு இடையேயான வித்தியாசம் ரூபாய் 12.50 எனில் இரு வங்கிகளின் வட்டி வீதங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் காண்க. இந்த மாதிரி கேட்குறாங்க. ஒரு ரெண்டு பேங்கில் ஒரு 2000 என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 ஆண்டுகளுக்கு டெபாசிட் பண்ணுறாங்க. அப்படி டெபாசிட் பண்ணும்போது 2 பேங்கில் உள்ள தனி வட்டிக்கு இடையான வித்தியாசம் என்ன அப்படின்னா 12 ரூபா 50 பைசா. அப்படின்னா 2 பேங்கில் உள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இடையான வித்தியாசம் என்ன அப்படி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன ஃபார்முலா அப்படின்னா
A/Pn இன்ட்டு 100. A/Pn இன்ட்டு 100. ஏன்னா என்ன? ஏன்னா என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் அர்த்தம். டிஃப்ரென்ஸ் என்ன? 12 ரூபா 50 பைசா பை பி. பி எவ்வளவு? 2000 இன்ட்டு என் என்ன? 3 ஆண்டுகள் இன்ட்டு 100. ஓகே, அப்போ இந்த 100 கொண்டு மேலே பிரிக்கலாமா? இந்த 100 கொண்டு மேலே பிரிக்கணும். அந்த புள்ளிக்கு எடுத்து 2 ஸ்தானம் இருக்கா? அப்போ என்ன ஆயிரும்? புள்ளி கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்? 12,250 பை 2003 எவ்வளவு? 6000. எவ்வளவு? 6000. சரிங்களா? ஓகே, இப்போ 0 0 கேன்சல். அஞ்சாயிப்பாடு ஓரஞ்சு 5 ஈரஞ்ச 10 0. இங்கே ஈரஞ்ச 10 ஐயஞ்சா 25. இப்போ ரெண்டாயிரப்பாடு ஈரஞ்ச 10 4 20. இங்கே ஐயஞ்சா 25. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 5/24%. அப்போ 2 பேங்கில் உள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இடையான வேறுபாடு என்ன அப்படின்னா 5/24%. 5/24 ஆப்ஷன் பி இஸ் ஏ ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ஏ ஆன்சர். அடுத்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டியில் 5 வருடங்களில் 2 மடங்காகிறது எனில் எத்தனை வருடங்களில் 8 மடங்காக மாறும்? அப்படி கொஸ்டின் பாருங்க. வருடம் மடங்கு அப்படி வச்சுக்கோங்க. வருடம் அப்படின்னா கூட்டல், மடங்கு அப்படின்னா பெருக்கல். வருடம் பாருங்க, 5 வருடம் எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அப்படி என்றால் 8 மடங்காக மாற எத்தனை வருடங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ என்ன பண்ணலாம்? 5னா 10 வருஷம். இங்கே 2 மடங்கா, அப்போ 2ஆல் பெருக்கணும். 2 4. 10 வருஷத்தில் 4 மடங்கு. 10க்கு அடுத்து 15. இங்கே 4 இருக்கா? 4 2 8. அப்போ 8 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள்? 15 ஆண்டுகள் தேவைப்படும். அப்போ ஆன்சர் என்ன? 15. ஆப்ஷன் பி இஸ் ஏ ஆன்சர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வருடமாக இருந்தால் கூட்டு விகிதத்திலும், மடங்காக இருந்தால் பெருக்கல் விகிதத்திலும் சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்படி மடங்காக பெருக்கிறது அப்படின்னா எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ அதால் பெருக்கணும். 2 மடங்குனா 2ஆல் பெருக்கணும். 3 மடங்கு அப்படின்னா 3ஆல் பெருக்கணும். எங்கே? கூட்டு வட்டியில். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 22. அசல் 5000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 4% per annum, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years, எனில் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஐ அண்டு எஸ்ஐ அப்படி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் 2 ஆண்டுகளுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா? டி ஈக்குவல் டு பி இன்ட்டு R/100 ஹோல் பவர் ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ பி எவ்வளவு? பி 5000. ஆர் எவ்வளவு? 4%. அப்போ 4/100 ஹோல் பவர் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம்? 5000 இன்ட்டு 4/100 இன்ட்டு 4/100. இது ஸ்கொயர் தானே? ஸ்கொயர் இருக்கிறனால இந்த பின்னத்தை டபுள் டைம் எழுதிக்கிறோம். இப்போ அடியே கொடுக்கலாமா? 2 0க்கு 2 0 0 0 கேன்சல். ஓகே, இப்போ பாருங்க. இப்போ என்ன இருக்குது? 2 4 I2 10 5க்கு 5 கேன்சல். அப்போ நிலை 2 என்னது? 8 ரூபாய். இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2 ஆண்டுகளில் வித்தியாசம் எத்தனை ரூபாய் அப்படின்னா 8 ரூபாய். ஆப்ஷன் பி இஸ் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட்டு 23 பாருங்க. ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000. இதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பை காண்க அப்படி கேட்குறாங்க. அப்போ ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த 70,000க்கு 4% கண்டுபிடிச்சி கழிச்சிருங்க. அந்த தொகைக்கு மறுபடியும் 4% கண்டுபிடிச்சி கழிச்சிருங்க. கழிச்சா ஃபைனல் ஆன்சர். கழிக்கலாமா? பாருங்கள். இது ஃபஸ்ட் இயர் எவ்வளவு? 70,000. எத்தனை பர்சன்டேஜ்?
4%. 70,000 10% 7,000. சரிங்களா? 10% 7,000. அப்போ 1% 700. அப்போ 4% 4 28 எவ்வளவு? 2,800. 2,800. இது ஃபஸ்ட் இயர். இது என்னது? 4% குறைகிறது. அப்போ இது கழிச்சிருங்க. அப்போ 7,000ல் 2,800 கழிச்சிடலாமா? 7,000ல் 2 போனால் 68. இப்போ 800. அப்போ 670 2 68. அப்போ 67,200. 67,200 கரெக்டாக? 67,200 800 சேர்த்தா 68 2 70. ஓகே. இப்போ இதுக்கு 4%. இதுக்கு 4%. அப்போ பாருங்கள். அப்போ 67,200 இன்ட்டு 4/100. 2 0 அப்போ 4 இருக்கலாமா? 4 2 8 4 2 8 7 4 28 பேலன்ஸ் 2 6 4 24 2 26 எவ்வளவு? 2,688. 2,688. நம்ம என்ன கேட்குறாங்க? அதன் தற்போதைய மதிப்பை காண்க. எப்போ? 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 எனில் தற்போதைய மதிப்பு என்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட் இயரில் 2,800 குறையுது. செகண்ட் இயரில் 2,688 குறையணும். அப்போ இந்த இருக்கா? இந்த 67,200 இருக்கா? அதில் இந்த 2,288 கழிச்சிருங்க. 2,288 கழிச்சிருங்க. கழிச்சா என்ன? 10 8 2 9 8 1 1 11 6 போனால் 5 7 6 2 போனால் 4 பேலன்ஸ் 6. அப்போ ஆன்சர் 64,512. 64,512. ஆப்ஷன் சி இஸ் ஏ ஆன்சர். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போது ஒரு இயந்திரத்துடைய வேல்யூ 70,000 ஒவ்வொரு ஆண்டும் 4% குறைகிறது. அப்படின்னா 70ல் 4% 2,800. அது கழிச்சா 67,200. அதில் 4% 2,688. அதை கழிக்கணும். அதை கழிச்சா இது 2 ஆண்டு முடிவில் அந்த இருசக்கர வாகனத்தினுடைய ரேட் என்ன அப்படின்னா 64,512. ஓகே. இது ஒரு எளிமையான கொஸ்டின். வருட கூட்டு வட்டி 10% எனில் ஒரு தொகை 3 வருடத்தில் பெறும் கூட்டு வட்டி ரூபாய் 331 எனில் அந்த தொகை அதே காலத்தில் பெரும் தனி வட்டி எவ்வளவு அப்படி கேட்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 1,000 ரூபாய் இப்போ கூட்டு வட்டி 1,000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ அப்படின்னா 1,000 100. 1,000 ரூபாய்க்கு 10% 100. இது ஃபஸ்ட் இயர். இப்போ செகண்ட் இயர் பாருங்கள். அப்போ 1,000 100 1,100. அப்போ இதுக்கு 10%. இதுக்கு 10. ஏன் 10னா 10 கொடுத்துருக்காங்க. அது 10. 1,100க்கு 10% அப்படின்னா 110. இப்போ இதை கூட்டலாமா? தேர்ட் இயர். அப்போ என்ன வரும்? 1,100 1,210. இதுக்கு 10% எவ்வளவு? 121. இந்த மாதிரி கூட்டலாமா? 100 210 331. இந்த வருதா? இது கூட்டு வட்டி. இது என்னது? கூட்டு வட்டி. ஓகே. அப்போ கூட்டு வட்டியில் 331 வருதா? அப்போ அசல் என்ன? 1,000. இப்போ தனி வட்டி 1,000 இருக்கா? 1,000க்கு 10% எவ்வளோ அப்படின்னா 100. இது ஃபஸ்ட் இயர். 100 அப்படின்னா எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். அப்போ 3 × 100 எவ்வளவு? 300. இது என்னது? தனி வட்டி. அப்போ அதே காலத்தில் பெறும் தனி வட்டி எவ்வளோ அப்படின்னா எவ்வளவு? 300 ரூபாய். புரிஞ்சா? அப்போ 1,000 ரூபா அசல் அப்படின்னு எடுத்துக்கணும். 1,000 ரூபா அசல் அப்படின்னா 10% 3 வருஷத்துக்கு 331. அப்போ 1,000 ரூபா அசலுக்கு ஃபஸ்ட் இயரில் 100 ரூபா வட்டி அப்படின்னா தனி வட்டி பொறுத்தவரை ஃபஸ்ட் இயரில் என்ன வட்டியோ அதானது ஈச் அண்ட் எவரி இயர். அப்போ 3 இயர்ஸ் அப்படின்னா 3 × 100 300. ஓகே. ஸோ 25 பாப்புலேஷன் சேம் பாப்புலேஷன். இப்போ இரு சக்கர வாகனம் பார்த்தோமா 70,000. அதே சேம் கான்செப்ட்டு. இப்போ நீங்கள் மக்கள் தொகை என்ன அப்படின்னா அதிகரிக்கிறது. அதிகரிக்க அப்படின்னா கூட்டணும். குறையுது அப்படின்னா கழிக்கணும். அப்போ பாருங்கள் 2018 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2,25,000. அடுத்த ஆண்டில்
12% அதிகரிக்குமானால் 2019 மக்கள் தொகையை காண்க அப்படி கொஸ்டின். அப்போ ஒன்றுமே இல்லை, 2,25,000க்கு எத்தனை பர்சன்டேஜ்? 12%. 12% போட்டால் ஆன்சர் பாருங்கள். 2 0க்கு 2 0 கேன்சலாக. அப்போ இதை 12ஆல் பெருக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த இருக்கலாம், இதை 12ஆல் பெருக்க வேண்டியதான். 12ஆல் பெருக்க 0 சேர்த்துக்கோங்க. அப்போ என்ன வரும்? 225. அப்போ 450. இங்கே 225. அப்போ 5 2 2 0 10 1 7 2 இன்னொரு 0. இப்போ எவ்வளோ கூடுது? 27,000 கூடுது. 27,000 கூடுதா? அப்போ ஏற்கனவே எவ்வளவு? 2,25,000. இப்போ 12% எவ்வளவு? 27,000. அப்போ பாப்புலேஷன் எவ்வளவு? 2,52,000. 2,52,000. 2,52,000 எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் ஏ ஆன்சர். 2,52,000. நல்லா கவனிக்கணும். பாப்புலேஷன் 2,4 லட்சம். இந்த 2,4 லட்சத்தில் 12% எவ்வளோ அப்படின்னா 27,000. இந்த 27,000 அதிகரிக்குதா? அதிகரிக்க அப்படின்னா கூட்டணும். இதை கூட்டியிருக்குமா? அப்போ கூட்டினா என்ன? ஏற்கனவே 2,4, இப்போ 27, அப்போ 2,52. ஆப்ஷன் ஏ இஸ் ஏ ஆன்சர். அப்போ நம்ம இன்றைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 டெஸ்ட் பேஜ் ஜிஎன்பியினுடைய தனிவட்டி கூட்டுவட்டினுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். தொடர்ந்து நம்முடைய சேனலில் நிறைய வீடியோஸ் போடுறாங்க. லாக்டவுன் மடத்தான் பேஜ்னு சொல்லி குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் ஃப்ரீ கிளாஸஸ் போய்ட்டுருக்கு. ஸோ முறையாக அந்த லாக்டவுன் பீரியடை பயன்படுத்துங்க. வெளியே போதுமாக இருந்தால் மாஸ்க் போட்டு போங்க, கையை அடிக்கடி கழுவிக்கோங்க, சானிடைசர் பயன்படுத்துங்க, விழிப்புடனும் பொறுப்புடனும் இருங்க. அனைவருக்கும் வணக்கம்.